ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூனிட் 8 இந்த டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர். அதாவது நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது இயர் வைஸ் கேட்குறீங்க. நான் பாலிட்டி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 2022, 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து இயர் வைஸ் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அதையுமே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். என்னென்னா 2022, 23 அண்ட் 24ன்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி ஈஸியாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வந்து வெண்ணி போர் அப்படிங்கிறது. ஓகேவா? பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி டேஷால் கூறப்பட்டது. யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீலகண்ட சாஸ்திரி, KA நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஆன்சர் வந்து செங்கல்பட்டு. ஓகேவா? படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? படியரிசி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ராஜாஜி அப்படிங்கிறவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ காமராஜர் ஐயா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய திட்டங்கள் நம்ம சொல்லலாம் இல்லையா? குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திட்டம் கொண்டு வந்ததே காமராஜர் ஐயா அவர்கள் தான். ஓகேவா? அடுத்தது நீதி கட்சியை உருவாக்கியவர் யார்? TM நாயர். ஓகேவா? நீதி கட்சியை உருவாக்கியவர் TM நாயர். மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவரில் வந்து ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? திருச்சி கோட்டையில் தான் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? மருது சகோதரர்களோட பிரகடனம் திருச்சி கோட்டையில் ஒட்டியிருப்பாங்க. சிவகங்கை கோட்டை, நெற்கட்டும் சேவல் கோட்டை பார்த்தோம் அப்படின்னா பூலித்தேவருடையது. காளையார் கோவில் அப்படிங்கிறது வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, முத்து வடுகநாதர், அவருடைய ஊர் தான் வந்து காளையார் கோயில். அங்கே தான் வந்து ஆங்கிலேயர்களுடன் போரிடும் பொழுது அவர் வந்து கொன்று இருப்பாங்க ஆங்கிலேயர். சிவகங்கை அப்படிங்கிறது வேலுநாச்சியார் பிறந்தது. ஓகேவா? பிறந்த ஊர், அந்த கோட்டை வந்து சிவகங்கை கோட்டை. திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன். ஓகேவா? திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நேரடியாக போரிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சோழ மன்னர் ஆதித்த சோழன் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஆதித்த சோழன். விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பிற்கால சோழர்களுடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைத்திருப்பார் தஞ்சாவூரில் விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர். ராஜேந்திர சோழன் நமக்கு தெரியும், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ஒரு மாபெரும் சோழ மன்னன் இல்லையா? கடாரம் வரைக்கும் போய் ஆட்சி செய்திருப்பார். சுமத்ரா தீவு, ஸோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து சோழ மன்னருடைய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருப்பார். கடற்படையில் ரொம்ப அந்த வலிமையாக இருந்து தான் அந்த கடல் தாண்டி சுமத்ரா தீவு, அந்த கடாரம் அப்படிங்கிற தீவெல்லாம் போய் கைப்பற்றிருப்பார். அதனால தான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு உண்டு. பராந்தக சோழன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபேமஸான நடராஜா ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொற்கூரியை வேந்தவர் அப்படிங்கிறது பராந்தக சோழன். ஓகேவா? பராந்தக சோழன் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சிதம்பரம் கோவிலுக்கு, நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வைந்தது பராந்தக சோழன். சங்ககாலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இருந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அறக்கற்பு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? அறக்கற்பு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யார் காலத்தில் சேர்ந்தது? யார் காலத்தில் வெளியிடப்பட்டது? டேஷ் காலத்தில்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியனுக்கும் ரோமன்ஸுக்கும் இடையே வந்து இந்த ட்ரேட் நடந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதே இந்த காயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது யார் காலத்தில் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அகஸ்டஸ் காலத்தில். இதுவே வந்து இந்த கொஷினை வந்து மாற்றி நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்ததுன்னு சொன்னது வந்து அகஸ்டஸ். ஸோ அது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அரிக்கமேட். அடுத்த கேள்வி, திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா?
அயோத்திதாச பண்டிதர். ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும். மகாராஷ்டிரா அந்த பூனே பகுதியில் பெண்களுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூலை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஐயா வழி அப்படிங்கிற ஒரு முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேவா. முத்துக்குட்டி, முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது அவருடைய பெயராக இருக்கும். நிழல் தாங்கலை நிறைய அமைச்சிருப்பார். ஓகேவா. நிழல் தாங்கல்களை நிறைய அமைத்திருப்பார். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியையும் திருவிதாங்கூர் மன்னருடைய ஆட்சியும் வந்து விமர்சனம் செய்திருப்பார். வெள்ளை பிசாசுகளுடைய ஆட்சி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, கருப்பு பிசாசுகளினுடைய ஆட்சி திருவிதாங்கூர் மன்னருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்திருப்பார் ஐயா வைகுண்டர் அவர்கள். ஓகேவா. அடுத்தது வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர். இது வந்து நமக்கு தெரியும், ராமலிங்க அடிகள். கீழ்கண்ட இணைகளில் இது வந்து அயோத்திதாசர், ஐயன்காளி, ராமகிருஷ்ணர் இவர்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடர் தான் விவேகானந்தர். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்தியிருப்பார். ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து இன்கரெக்ட், நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு வந்து 10 பாட்டு நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஒரு 2 செகண்ட் வந்து நான் வந்து இதை ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுவே தான் இருக்கும் இங்கிலீஷ்லேயும். ஸோ பட்டினப்பாலை, 10 மதுரை காஞ்சி, திருவஞ்சை களம் நமக்கு வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரம் கண்ணனார். ஓகேவா. கடியலூர் உருத்திரம் கண்ணனார். 10 நம்ம இப்போ தான் நம்ம தமிழ் வீடியோவில் பார்த்துருப்போம். 8 சேர மன்னர்கள் பற்றி பேசக்கூடியது தான் 10 அப்படிங்கிறது. மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. நமக்கு தெரியும் பட்டினப்பாலை இயற்றியது யார் தான்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இயற்றியிருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. 8 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஏன்னா முதல் 10 அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 10 பாடல்களும் நமக்கு கிடைக்கல. ஸோ 8 சேர மன்னர்களை பற்றி தான் சொல்லுது. கரெக்டு தான். சேர மன்னர்களை பற்றி தான் சொல்லும். மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. கரெக்ட் தான். திருவஞ்சைக்களம் அப்படிங்கிறது கரிகால சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. இதை நம்ம எப்படி தவறுன்னு சொல்லலாம்? திருவஞ்சைக்களம் அப்படிங்கிறது கேரள பகுதியை சார்ந்தது. கேரள பகுதினாலே நமக்கு யார் வந்துடுவாங்க? சேரர்கள் வந்துடுவாங்க. ஸோ சோழர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் 4 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி. தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஷ் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சொல்லிடலாம். டாக்டர் SR ரங்கநாதன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அரங்கநாதன் விருது அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா. அரங்கநாதன் நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். நூலக விதிகளை உருவாக்கியதுனால நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர். இவர் பெயரில் தான் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்த கேள்வி திருக்குறள் சம்மந்தமாக ஒரு கேள்வி. நமக்கு யூனிட் 8 அப்படின்னாலே திருக்குறள் தான் நமக்கு மேஜர் ரோல் இல்லையா. இல்லைன்னா நம்ம திருக்குறளை மட்டும் தனியாக பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஏன்னா நம்ம திருக்குறளை சொல்லணும்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை பார்த்தலாம். நம்ம அப்புறமா வந்து நம்ம திருக்குறள் தனி வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறது எப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஸோ அந்த குறளை தான் நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை எப்படி வந்து பழி வாங்கணும், அவங்கள எப்படி நம்ம தண்டிக்கணுமா, திரும்ப அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த கேள்வி. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? அதாவது அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்குமா? கனவிலும் துன்பம் தரும். ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கனவிலும் துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. அடுத்த கேள்வி. புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஓகேவா. புண் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து எதை சொல்கிறாரு? புலால் அதை தான் வந்து சொல்கிறார். ஓகேவா. அடுத்த கேள்வி. அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஆன்சர் இனிய சொற்களை கூறுதல். ஓகேவா. இனிய சொற்களை கூறுவது தான் அறம்
பெருகுவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. அடுத்த கேள்வி, உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஓகேவா. ஒரு வஞ்ச மனம் படைத்த ஒருவனை பார்த்து நம்ம உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம பஞ்சபூதங்களுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுமே நம்மளை பார்த்து என்ன பண்ணுமா, சிரிக்குமா, வஞ்ச மனம் நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னா. ஓகேவா. ஸோ இந்த பொருளை படித்து ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம தவறு பண்ணாமல் கரெக்ட் ஆன்சர் பிக் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்த கேள்வி, சங்ககாலம் என்பது டேஷ் உலோகத்தோடு தொடர்புடையது. சங்ககாலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இரும்பு. ஓகேவா. இரும்பு அப்படிங்கிறது. சிந்து சமவெளி அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் காப்பர், செம்பு காலத்தை சேர்ந்தது. ஏன்னா அதிகமாக வந்து அவங்க அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. மட்பாண்டங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் செம்பு தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு பற்றிய பயன்பாடு சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. குதிரை பற்றியும் தெரியாது. செபு அப்படிங்கிற ஒரு காளை இனம் அவங்களுக்கு வந்து உழுவதற்காகவும் கால்நடைக்காகவும் இந்த வண்டி மாட்டு வண்டி யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த செபு அப்படிங்கிற ஒரு மாடு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த செபு அப்படிங்கிறது அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, மாடு குறிக்கக்கூடியது. ஸோ மிகப்பெரிய ஒரு இப்போ இருக்க மாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிக்சராக வந்து நமக்கு புக்லேயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா. வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது. ஓகேவா. நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1865 தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. அடுத்த கேள்வி, 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. 1891 சுதேசமித்திரன் அப்படின்னால யார் தான் தொடங்கியிருப்பாங்க நமக்கு தெரியும், ஜி சுப்பிரமணியன். அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் இல்லையா. ஜி சுப்பிரமணிய ஐயர்னாலே நமக்கு சுதேசமித்திரன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. 1891 அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்த கேள்வி, ஃப்ரெண்ட்ஸ், தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் டேஷ் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனர். ஓகேவா. இதுதான் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. High literacy level of Tamil people by 6th century BCE has been indicated in the Tamil Brahmi script excavated at. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கீழடியில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள். முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி. ஓகேவா. நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார். ஓகேவா. நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார். ஒரு மன்னன், ஒரு அரசன், ஓகேவா, ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னனானவன் அவன் நீதி நெறியோட ஆளுகை செய்தாரு அப்படின்னா அந்த மக்களை காப்பாற்றும் அந்த ஆட்சியாளரை எப்படி சொல்கிறாராம் வள்ளுவர், மக்கட்கு இறை. ஓகேவா. மக்கட்கு இறை அதாவது கடவுள். ஓகேவா. இறைவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இறை. ஸோ மக்கள்களுக்கு இறைவனாக சொல்லுகிறார். கிங் அஸ். ஓகேவா. கிங் அஸ் காட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு மன்னன் நீதி நெறியோடு ஆட்சி செய்து தன் மக்களை காப்பாற்றுறான் அப்படின்னா அவன் யாரோட சொல்கிறாரு, கடவுளுக்கு நிகராக சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்த கேள்வி, ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒருவருடைய நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய சினம் தானா. ஓகேவா. சினம்தான் அவருடைய நகைக்கும், அவருடைய புன்னகைக்கும், அவருடைய மகிழ்ச்சிக்கும். ஓகேவா. நகை அப்படின்னா நம்முடைய புன்னகை, உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, உள்ளத்து உவகை, அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. மகிழ்ச்சியைக்கும் பகையாக இருக்கிறது எதுதானா, இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சினம், கோபத்தை. ஓகேவா. ஆனால் நமக்கு அதிகமாக வர்றதே அதுதான் இல்லையா. பிறனில் விழைவானிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும். பிறனில் விழைவானிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும். பகை, பாவம், அச்சம், பழி. ஓகேவா.
பகை, பாவம், அச்சம், பழி இவை 4மே பிறனில் விழைவானெடுத்து நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேவா?